இதனால் கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய குடும்பங்களைச் சார்ந்த முதல் தலைமுறை மாணவர்கள் உயர்கல்வி கற்பது தடைபடும் என்று பல ஆண்டுகளாக தமிழ்நாடு குரல் வெளியிட்டு வருகிறது. இருந்தாலும் கூட ஒன்றிய அரசு அதற்கு செவிசாய்க்கவில்லை என்பது வருத்தத்திற்குரியது. ஆனால் அதற்கு மாற்றாக இந்தியாவிலேயே அதிக அளவிலே உயர்கல்வி சேர்க்கை மிகுந்த மாநிலமாக திகழ்ந்திடும் நம் தமிழ்நாட்டின் சாதனை திட்டங்களாக 4 லட்சம் பேர் பயன்பெறும் புதுமை பெண் திட்டம் மற்றும் 3.8 லட்சம் பேர் பயன்பெறும் தமிழ் புதல்வன் ஆகிய திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் சீரிய முறையில் அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் நன்றாக அறிவார்கள். தமிழ்நாடு எங்கும் ஒவ்வொரு ஆண்டும் புதிய கல்லூரிகள், அனைத்து கல்லூரிகளிலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனாலிசிஸ் போன்ற நவீன படிப்புகள் உயர்கல்வியை சமூகத்தின் அடித்தட்டு மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பதை தாரக மந்திரமாக கொண்டு தமிழ்நாடு அரசு இயங்கி வருகிறது. ஒன்றிய அரசினுடைய நவீன குலக்கல்வி திட்டத்தை ஒன்றிய அரசு செயல்படுத்தி வரக்கூடிய இந்த வேளையில் தமிழ்நாடு எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற முழக்கத்தை முன்வைத்து தமிழ்நாட்டை வெற்றி பாதையிலே முன்னேற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். நாளேடுகளிலே நாம் பார்த்தோம், உத்தரப்பிரதேசத்திலே கும்பமேளா வந்தது. கும்பமேளாவிலே கோடிக்கணக்கான மக்கள் அங்கே வந்தார்கள், லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கிறார்கள் என்று அங்கே இருக்கக்கூடியவர்கள் பெருமைப்பட்டுக் கொள்வது வாடிக்கை. ஆனால் அறிவு சார்ந்த தமிழ் சமூகத்தின் தனிப்பெரும் அடையாளமாக விளங்கக்கூடிய மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திற்கு இதுவரை 14 லட்சத்திற்கு மதிமானோர் வருகை புரிந்திருக்கிறார் என்பதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு பெருமை. அது மாத்திரமல்ல, அதற்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய கீழடி அருங்காட்சியகத்தில் கடந்த 2 ஆண்டுகளிலே மட்டும் 6 லட்சத்திற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் வருகை தந்திருக்கிறார் என்பதுதான் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை என்று நான் சொல்லுவேன். அது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை என்பதை தாண்டி ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கும் கிடைத்திருக்கக்கூடிய மாபெரும் பெருமையாக நான் சொல்வேன். ஒவ்வொரு ஆண்டும் இந்தி மொழியையும் வடமொழியையும் வளர்த்திட பல 100 கோடி ரூபாய்களை ஒன்றிய அரசு ஒதுக்கி வருகிறது. ஆனால் உயர்தனி செம்மொழி என்று அங்கீகரிக்கப்பட்ட தமிழ் மொழியை பாதுகாத்து வளர்த்திட மிக மிக குறைவான ஒரு தொகையைத்தான் ஒன்றிய அரசு ஒதுக்கி வருகிறது. ஆனால் நாங்கள் அதை குறித்தெல்லாம் கவலைப்படாமல் இந்த மொழியை வளர்த்திட மட்டுமின்றி தமிழ் மொழியின் சிறப்பை உலகெங்கும் கொண்டு செல்ல எவ்வளவு நிதியையும் நாங்கள் ஒதுக்கி பணியாற்ற தயாராக இருக்கிறோம் என்பதை நான் இந்த மன்றத்தில் திட்டவட்டமாக தெரிவிக்க விரும்புகிறேன். வான்புகழ் வள்ளுவத்தை உலகெங்கும் கொண்டு சேர்க்கும் உயரிய நோக்கத்துடன் ஐநா நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய 193 நாடுகளில் உள்ள அனைத்து மொழிகளிலும் நம்முடைய குரல் மொழிபெயர்க்கப்படுவது மட்டுமின்றி அனைத்து 5 ஆண்டுகளில் அனைத்து தலை சிறந்த மொழிகளிலும் பல்வேறு உலக மொழிகளிலும் தமிழ் இலக்கியங்களை எடுத்துச் செல்லவும், தமிழர்கள் அதிகமாக வசிக்கும் முக்கிய நாடுகள் மட்டுமின்றி பல உலக நாடுகளின் தமிழ் புத்தக கண்காட்சிகள் நடத்தவும் இந்த அரசு திட்டமிட்டிருக்கிறது. பேரவைத் தலைவர்களே, இந்தியாவிலே புறையோடி போயிருக்கக்கூடிய ஜாதி பாகுபாட்டை மேன்மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் ஒன்றிய பிஜேபி அரசினால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு முற்றாக நிராகரிக்கும் என்கின்ற நிலையில் அதற்கு மாறாக அவரவர்கள் விருப்பப்பட்ட கைவினைப் பொருள்களை உருவாக்குவதற்காகவும் நவீன முறையில் செயலாற்றுவதற்காகவும் கலைஞர் கைவினை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுவரை 7297 நபர்களிடமிருந்து விண்ணப்பம் பெறப்பட்டு 28 கோடி ரூபாய் மானியத்தோடு 138 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் விரைவில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களாலே தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான திருக்கோயில்களை கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் முன் எப்போதுமே இல்லாத அளவிற்கு இந்து சமய அறநிலையத்துறை மிகச் சிறப்பாக பணியாற்றி வருவதை நம்முடைய மாமன்ற உறுப்பினர்கள் நன்றாக அறிவார்கள். கடந்த 4 ஆண்டுகளில் 2662 கோயில்களுக்கு திருக்குடமுழுக்கு நடைபெற்றுக் கொண்டிருப்பதை ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்து சமய அறநிலையத்திற்கு சொந்தமான 7327 ஏக்கர் நிலங்களும் 36.38 லட்சம் சதுரடி மனைகளும் 5.98 லட்சம் சதுரடி கட்டடங்களும் இந்த அரசு எடுத்திருக்கக்கூடிய பெரும் முயற்சியின் காரணமாக ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு திருப்புகோயிலுடைய வசமாக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்கள் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த முயற்சிகளின் காரணமாக பெறப்பட்டிருக்கக்கூடிய இத்தகைய சொத்துக்களுடைய மொத்த மதிப்பு 7185 கோடி ரூபாய் ஆகும் என்பதை நான் பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன்.
அதே போல ஊரக வளர்ச்சித்துறையை எடுத்துக்கொள்வது என்று சொன்னால் கடந்த அதிமுக ஆட்சியிலே 10 ஆண்டு காலம் 2016ஆம் ஆண்டு முதல் 21ஆம் ஆண்டு வரை கடந்த 5 ஆண்டுகளிலே நீங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்து அந்த 5 ஆண்டுகளிலே அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய அந்த 5 ஆண்டு காலங்களில் நீங்கள் வீடு வழங்குவதற்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீர்கள். அதாவது வருடத்திற்கு 20,000 வீதம் 1,00,000 பசுமை வீடுகள் கட்டப்படும் என்று நீங்கள் அந்த திட்டத்தை பசுமை வீடுகள் திட்டத்தை கொண்டு வந்தீர்கள். ஆனால் அந்த 1,00,000 வீடுகளில் திராவிட மாடல் ஆட்சியாக இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய ஆட்சி பொறுப்பேற்கக்கூடிய அந்த காலத்தில் 24,000 வீடுகள் கட்டப்படாமலே இருந்தது. 25% வீடுகள் அன்றைக்கு கட்டப்படவில்லை. வீடுகளுடைய கட்டுமான பணிக்கு அன்றைக்கு வெறும் 2.1 லட்சம் ரூபாய் 2,10,000 ரூபாய் மட்டும்தான் அன்றைக்கு நீங்கள் கொடுத்தீர்கள். அது அந்த 5 ஆண்டுகளிலே 1,00,000 வீடுகள் என்று நீங்கள் திட்டமிட்டு ஆமை வேகத்திலே அதிலே நடந்து கொண்டிருந்தக்கூடிய அந்த முயற்சிகள் திராவிட மாடல் ஆட்சியை பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு அது ஜெட் வேகத்திலே பயணிக்க துவங்கி இன்றைக்கு ஒவ்வொரு வீடும் 3,50,000 மதிப்பீட்டில் 360 சதுரடி பரப்பளவில் ஆண்டுக்கு 1,00,000 வீடுகள் 3,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எதிர்வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் 8 லட்சம் குடிசை வீடுகளை கான்கிரீட் வீடுகளாக நோக்கத்தோடு